28 புள்ளிகள் 10 புள்ளிகள்னா 280 புள்ளிகள் நீங்க களமாடிச்சுன்னு வச்சுங்களேன். உண்மையிலே புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு வரலாற்று சாதனை படைப்போம். அந்த புதுச்சேரி மண்ணில் ஏம்பலம் தொகுதியிலிருந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைத்து சட்டமன்றத்தில் போவோம் என்பது உறுதியாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். சமூக நீதி நிலைநாட்டுறேன் அப்படின்னு சொல்லி 3% இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு தமிழ்நாட்டில் 237 6 சீட்டு வந்து புதுச்சேரியில வந்து 30 தொகுதி இருக்கு. அதுல குறைஞ்சபட்சம் ஒரு தொகுதியாவது கொடுத்துருக்கணும். அது மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க இல்லை, அந்த மாதிரி இங்கே பிராமணர்கள் புதுச்சேரியில் மிக குறைவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுன்றது அவங்களுடைய உரிமை, அது கடமையும் கூட. அது அண்ணன் சீமான் வந்து உரிமையாக அதை செஞ்சுருப்பார். இங்கே வந்து களத்தில் வந்து இன்னும் நம்மளுக்கு வலிமை சேர்க்கலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுலேருந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு படி கீழே இருக்கிற 1% வாக்கு கொடுக்க கூட இல்லாத சில ஆதித்தமிழர்களோட ஆதிக்குடின்றதை சொல்றத பண்டாரம்னு சொல்லுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பண்டாரம் குடிகளுக்கு உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கொடுத்துருக்காரு. தமிழ்நாட்டில் எப்படி வாய்ப்பு கொடுத்து தேர்தல் நிற்க வச்சிருக்காரோ அது மாதிரி புதுச்சேரியிலையும் ஒரு வாய்ப்பு கொடுத்து தேர்தல் நிற்க வச்சிருக்காரு. அதுவே அண்ணனுக்கு ஒரு பெரிய சாதனை தான். பாண்டிச்சேரியை வந்து தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணும்போது வரியெல்லாம் கொஞ்சம் பாண்டிச்சேரி கம்மியான, அப்படி இருக்கும்போது மக்களுக்கு வேற என்ன பிரச்சனையா நீங்க பாருங்க? இல்லை, அப்படி நீங்கள் வரி வந்து கம்மின்னு சொல்லிட முடியாது. இப்போ மக்கள் தொகை கணக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 8 லட்சத்துலேருந்து 10 லட்சம் மக்கள் தான் இங்கே இருக்கிறாங்க. அப்போது இது வந்து ஒரு மாநில அந்தஸ்து அப்படின்ற கோரிக்கையை நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் அரசுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற பாஜக அரசு இதை வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஏன்னா என்ஆர் கூட கூட்டணி வச்சு தான் இன்றைக்கி ஆட்சி நடந்துட்டு இருக்காங்க. அங்கே மத்தியில் வந்து நரேந்திர மோடி, அமித்ஷா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் வந்து என்ஆர் காங்கிரஸ் இங்கே செயல்படுத்திட்டு இருக்காரு. உண்மையிலேயே இந்த 4.5 ஆண்டு காலம் அவருடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியத்தில் தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து நான் வந்து கடைசி வரைக்கும் அந்த முதலமைச்சர் பதவியில் இருக்கணுன்ற அந்த கனவோடு இருக்கிறாரே ஒழிய அவர் வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும், நம்ம வாக்களித்த மக்களுக்கு நல்லது செய்யணும், புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு வளர்ச்சி பாதையில் கொண்டு போகணும், புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும், புதுச்சேரி மகளிர்களுக்கு வந்து ஒரு உரிமை தொகை இப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு 5,000 சொல்லிட்டு முதல்ல 2,000 அதை போடலை. ஒரு 2 மாசமோ 3 மாசமா தான் அந்த 2,000 போட்டார். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் ஆகுது அந்த உரிமை தொகை போடலை. இப்போ அரசியல் வருது அப்படின்றதுக்காக இப்போ மறுபடியும் 5,000ன்றார். உங்களால் 2,000மே கிடந்த 1.5 ஆண்டுகளாக போட முடியல. இப்போ 5,000 எப்படி போடுவீங்கன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரி அப்படின்ற ஒரு செயல் வந்து உண்மையிலே மக்களை ஏமாற்றக்கூடிய செயலாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது வந்து தமிழ்நாட்டை விட நீங்கள் பார்க்கும்போது புதுச்சேரியில் வரி அதிகம்தான். ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்து பார்க்கும்போது பாண்டிச்சேரி தூரமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, தொழில் வளர்ச்சி ரொம்ப குறைவாகவும் விவசாயம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. விவசாயம் சார்ந்து இந்த புதிய அரசு என்ன இது வரைக்கும் என்ன திட்டங்கள் என்ன விவசாயம் சார்ந்து என்ன திட்டங்கள் கொடுத்துருக்குன்னா விவசாய நிலங்களை நீங்கள் வந்து மனைப்பிரிவு வச்சு விற்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஆர் அரசு வந்து செஞ்சுருக்கு. என்ன அப்படின்னா விளைநிலங்களை நீங்கள் வந்து விளைநிலங்களாக தான் பயன்படுத்தணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா நம்ம நமச்சிவாயம் அவர் அமைச்சர்களுடைய இந்த துறையில் வர்றதுனால அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த விளைநிலங்களுக்கு 3 ஆண்டுகள் அல்லது 5 ஆண்டுகள் தரிசாக போட்டால் போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலம் தரிசு நிலம், அதாவது புஞ்ச நிலம், நஞ்ச நிலத்திலேருந்து புஞ்ச நிலமாக நீங்கள் வந்து நிலத்தை மாற்றி நீங்கள் வந்து சுலபமாக வந்து மனைப்பிரிவுகளாக மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த நமச்சிவாயம் அரசு. ஏன்னா விவசாயத்துலேருந்து எல்லாரும் வெளியேற்றணும் அப்படின்றாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏம்பலம் தொகுதி, பாகூர் தொகுதி, நெட்டப்பாக்கம் இந்த தொகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியுடைய நெற்களஞ்சியம், தமிழ்நாட்டில் எப்படி தஞ்சாவூர் நெற்களஞ்சியமோ அதுமாதிரி புதுச்சேரியுடைய நெற்களஞ்சியம் பார்த்தீங்கன்னா பாகூர் தொகுதி, பாகூர், ஏம்பலம். அப்போது அங்கேருந்து விவசாயிகளை வெளியேற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெல் கொள்முதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும். இப்போ தமிழ்நாட்டுடைய ஒரு துணை மாநிலமாக தான் அங்கே புதுச்சேரி நடந்திருக்கே ஒழிய இது ஒரு தனி மாநிலம். இந்த தனி மாநிலத்துக்கு வந்து ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. அந்த சிறப்பு அம்சத்தை நிலைநாட்டணும் போகணுன்ற அந்த கனவோ அந்த தொலைநோக்கு பார்வையோ இங்கே இந்த ரங்கசாமி அரசுக்கு கிடையாது, பாஜக அரசுக்கும் கிடையாது. வேளாண் சார்ந்து பண்ணைகளை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. இப்போ ஏம்பலம் சட்டமன்ற தொகுதி சார்ந்து என்ன மாதிரியான பண்ணைகளை, என்ன மாதிரியான பயிர்களுக்கு முக்கியத்துவம் உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா ஏம்பலம் சட்டமன்ற தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனை மரங்கள் அதிகம். இப்போ நாம் தமிழர் கட்சியோடைய ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனை மரங்கள் தான். பனை மரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளமாக இருக்குது. இன்றைக்கி உலக நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பனை மரத்துலேருந்து கருப்பட்டி, அந்த கொட்டாங்குச்சி, அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த நொங்கு, பதநீர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மட்டைகள் கூட பார்த்தீங்கன்னா விசிறிகள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் விலை மதிப்பீட்டு பயங்கரமாக விற்பனை ஆகிட்டு இருக்கு. அப்போது நம்ம ஏம்பலம் தொகுதியில் நம்ம வந்து ஆட்சி சட்டமன்ற உறுப்பினராக நம்ம வெற்றி பெற்று நம்ம வந்து சட்டமன்றம் போகும்போது புதுச்சேரி மாநிலத்தில் பனை மரங்களை வெட்டினா
வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தமிழ்நாட்டில் வந்து இப்போ தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி புதுச்சேரி மாநிலத்திலும் பனைமரங்களை வெட்டினா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும்னு ஒரு அரசாணை நாங்கள் வெளியிடுவோம். ரெண்டாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுடைய பாரம்பரிய நெல்கள் நெல் விதைகள்லாம் இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவனி, கருப்பு காட்டு யானம், மாப்பிள்ளை சம்பா, குருவை சம்பா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணற்ற இயற்கை அந்த நெல்கள்லாம் வந்து இன்றைக்கி அழிஞ்சிட்ருக்கு. அந்த நெற்களை மீட்டெடுத்து நம்மாழ்வார் ஐயா வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வேளாண் விவசாயத்தை ஊக்குவிப்போம். மரபணு விவசாயத்தை வந்து தடை பண்ணிவிட்டு அந்த ரசாயன உரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் இடக்கூடாது அப்படின்ற ஒரு புதிய சட்டத்தை வந்து நாம் தமிழர் கட்சி கொண்டு வரோம். விவசாயம் செய்வது அரசு பணி அப்படின்ற அண்ணா சொல்லி பல ஆண்டுகளாக அதை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதேமாதிரி புதுச்சேரியிலையும் விவசாயம் செய்கிறவங்க அனைவருக்குமே வந்து நம்ம வந்து அரசு வேலையை கண்டிப்பாக கொடுப்போம். திமுக கூட்டணியில காங்கிரஸ் கூட்டணியில ஒரு அணி இருக்கு. ஆமா. இப்ப பிஜேபி கூட்டணியில என்ஆர் காங்கிரஸ் ஒரு அணி இருக்கு. நீங்க தனிச்சு நின்று இந்த பாண்டிச்சேரியை நான் வென்று காட்டுவேன் எந்த தைரியத்துல சொல்றீங்க? தைரியம் அப்படின்னா இன்னைக்கு புதுச்சேரி மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டம் கட்சி ஆளும் கட்சி இருபெரும் கட்சியில் இருக்காங்க. இன்னைக்கு புதுச்சேரி மண்ணில் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து புதுச்சேரி மண்ணில் கடந்த காலங்களில் வேரூண்டு நின்றுச்சு. அந்த காங்கிரஸ் கட்சியை ஒன்றும் இல்லாத கட்சியாக மாற்றினது நாம் தமிழர் கட்சி. இதை நீங்கள் வந்தாங்க நாங்கள் வந்து பெருமையாக சொல்லுவோம். ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 18-19 சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு தான் அவங்க 2021 களம் காணாங்க. ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரே ஒரு சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் ஜெயிச்சு அவங்க வந்து சட்டமன்றத்தில் போனாங்க. அப்போ மீதி இருக்கிற தொகுதிகளில் அத்தனை தொகுதிகளையும் நாம் தமிழர் கட்சி வாங்கிய வாக்குகள் தான் அவங்களுடைய தோல்வியை தீர்மானிச்சது. அப்போ எல்லா இடத்துலையும் எங்களுடைய கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இனத்தின் எதிரி காங்கிரஸ், கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த புதுச்சேரி மண்ணில் ஒரு வரலாற்று சாதனை படைக்கிறதுக்காக தான் நாங்கள் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுத்துக்கிறோம். வெற்றி தோல்வின்றது அது வந்து நாங்கள் அதில் கணக்கில் எடுத்துக்கல. வெற்றி அடைஞ்சிட்டா அடுத்த தோல்வி நாங்கள் சந்திக்கணும். ஆனால் நாங்கள் இப்போ பல தோல்விகளை சந்திட்டு இருக்கோம். அடுத்த வெற்றியை வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாற்று சாதனையாக படைப்போம். புதுச்சேரி மண்ணில் இளைஞர்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி வளர்ந்துட்டு இருக்குது. இதுக்கு காரணம்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2024 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக என்கின்ற பெரிய சக்தியை பின்னுக்கு தள்ளிட்டு நாம் தமிழர் கட்சி முதல் இடத்துல, அதுக்கு அதிமுகவுக்கு முன்னாடி வந்து நின்னோம். எந்த அளவுக்கு கூட்டணி இல்லாமல் எதுவும் இல்லாமல் செஞ்சோம். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி வச்சியே வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் சமாளிக்க முடியல. நாங்கள் வெளியே அனுப்பணும். இந்த வாட்டி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சொல்லுவார் ஒற்றை புலி 10 புலி ஆகும்ட்டு. அந்த மாதிரி அண்ணன் இங்கே வந்து 28 புலிகள் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி 28 புலிகள் 10 புலிகள்னா 280 புலிகள் நீங்கள் களமாடிச்சுன்னு வச்சிங்களேன். உண்மையிலே புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு வரலாற்று சாதனை படைப்போம். அந்த புதுச்சேரி மண்ணில் ஏம்பலம் தொகுதியிலிருந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை படைத்து சட்டமன்றத்தில் போவோன்றது உறுதியாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. அருந்தமிழ் வலையொலிக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள் சொல்லியிருக்கிறேன். ஒரு கடந்த காலங்கள்லேருந்து இந்த யூடியூப் வலையொலி வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாகவும் தமிழ் தேசிய அரசியலை ஓங்கு ஒலித்திட இந்த ஒரு அருந்தமிழ் ஊடகம் வந்து உண்மையிலே ஒரு பெரும் பங்காற்றிட்டு இருக்கு. தொடர்ந்து நாங்கள் அதை பார்த்துட்ருக்குறோம். அதோடைய நிறுவனத்திற்கும் அந்த அருந்தமிழ் வலையொலியுடைய உரிமையாளர்கள் மற்றும் பணிபுரிகிற பணியாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய முதற்க நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.